மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆனி மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ஆனி மாத பலன்கள் தான் முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனி மாதம் பிறக்கப்படக்கூடியது சனிக்கிழமை அதிகாலை உத்தரம் நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் 158 டிகிரி கன்னியா ராசி மிதுன லக்னத்தில் தான் ஆனி மாதம் பிறக்கப்பட போகுது. ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை மீனராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. இந்த மாத தொடக்கத்தில் கிரக அமைப்புகள் மீன ராசியில் ராகு புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். புதனுடைய நட்சத்திரம்னா ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் 347 டிகிரியில் இருக்கிறார். மீன ராசிக்கு 2வது பாவகம் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல, தனஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல தனஸ்தானாதிபதி கேது பகவானுடைய நட்சத்திரத்தில், அசுவினி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சரஸ்வதி பிறந்த நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் 10 டிகிரியில் இருக்கிறார். மீன ராசிக்கு 3வது பாவகம் சகோதர ஸ்தானத்தில் குரு பகவான் மீன ராசியாதிபதி இருக்கிறார். விட்டு கொடுத்துட்டு வருவீங்களே தவிர, ஏமாந்து போய் வருவீங்களே தவிர, ஒருத்தரை ஏமாற்றிட்டு வர அளவுக்கு இந்த மீனராசி நண்பர்கள் நிச்சயமாக இருக்க மாட்டீங்க. சொல்லப்போனால் அதுக்கு நீங்கள் லாக்கிப்பட மாட்டீங்க. ஒருத்தரை ஏமாத்துறதுக்கு, ஒருத்தரை சங்கடப்படுத்துறதுக்கு, ஒருத்தரை கஷ்டப்படுத்துறதுக்கு நிச்சயமாக அதுக்கு நீங்கள் லாக்கிப்பட மாட்டீங்க. ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு காரணமாக இருப்பீங்க, அவருடைய வாழ்வாதாரத்துக்கு காரணமாக இருப்பீங்க, அழிவுக்கு காரணமாக இருக்க மாட்டீங்க. உங்களுடைய ராசி அதிபதி 3வது பாவகத்தில் பகையாக இருக்கிறாரு. அதுபோக புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில், கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் கிட்டத்தட்ட 40 டிகிரியில் இருக்கிறார். 4வது பாவகத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேருமே மிருகசீரிஷ நட்சத்திரம் 3வது பாதத்தில் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 60 டிகிரியில் புதனும் சூரியனும், 63 டிகிரியில் சுக்கிரன் இருக்கிறார். சரி, 7வது பாவகம் திருமணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்திரனோட கேது சேர்ந்திருக்கார். ராகு சந்திரனோடு இருந்தால் சங்கடமாக இருக்கும். கேது சந்திரனோடு இருக்கிறது சாதகம் தானுங்க, பாதிப்பு கிடையாது. மீனராசி நண்பர்களுடைய தாய்மார்களுடைய உடல் உபாதைகள் சரியாக போகுது. மீனராசி நண்பர்களுடைய கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாக போகுது. சந்திர பகவான் சூரிய பகவானுடைய சாரம் வாங்குறாரு. உத்தரம் நட்சத்திரத்தில் தான் சந்திரன் இருக்கிறார். அதுபோக 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவானுக்கு சந்திரன் தான் நட்சத்திரம் கொடுத்துருக்கார். தன்வந்திரி கடவுள் பிறந்த நட்சத்திரத்தில் அஸ்தம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் 167 டிகிரியில் கேது பகவான். மீன ராசிக்கு 12வது பாவகன் சொல்லக்கூடிய ஐன சுகஸ்தானத்தில் ஐன சுகஸ்தானாதிபதி மீன ராசியாதிபதியுடைய நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில், புரட்டாதி நட்சத்திரம் குபேரர் பிறந்த நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் 325 டிகிரியில் இருக்கிறார். இந்த அமைப்புகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வரும்? ஒரு பலன் நம்ம சொல்கிறோம்னா, ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குது, அந்த கிரகம் யாருடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கார், அதை கொண்டு தான் முழுமையான பலன்களை நம்ம சொல்லிட முடியும். மீன ராசியில் ராகு இருக்கிறார். இதுக்கு முன்னுக்கு கணவன் மனைவிக்குள்ளார சிறு சிறு சங்கடங்கள், காதலர்களுக்கு இடையிலேயே சிறு சிறு சங்கடங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்கும். ஆக்கும்போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும்போது இல்லை, சாப்பிடும்போது இருக்கிற நிம்மதி தூங்கும்போது இல்லை. பணப்பிரச்சனை ஒரு புறம் இருக்குதுன்னா கணவன் மனைவிக்குள்ளார ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருக்குது. இப்படியெல்லாம் மீனராசியில் பிறந்தவங்க ஒரு சில நண்பர்கள் சங்கடப்படுறது உண்டு. இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ஐன சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சனி குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்காருன்றதை விட வக்ரம் அடையக்கூடிய தருணம். அப்போது கண்டிப்பாக அந்த பணப்பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகளுக்கு கூட கொஞ்சம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குது. வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோமே, செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, உழைப்பு மட்டும்தான் இருக்குதே, உயர்வில்லையே, இந்த மன அழுத்தம் நீங்க போகுது. மனுஷனுக்கு மோசமான நோய் என்ன நோயின்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மீனராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. இதில் மாற்று கருத்து கிடையாது.
மீனராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானத்தில், தனஸ்தானாதிபதி ஆட்சியில் இருக்கிறார் இல்லைங்களா. வருடத்துக்கு ஒரு முறை தான் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் வரக்கூடிய மாதம். அது எந்த மாதம்னா ஆணி மாதம். அப்போது மீனராசி நண்பர்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், வேலை வாய்ப்பு இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா, ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குற சூழ்நிலை, இருக்கிற வேலையில் முன்னேற்றம், இருக்கிற வேலையில் பதவி உயர்வு, இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகுது இந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கிற வரைக்கும். அப்போ 28ஆம் தேதி வரைக்கும் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கக்கூடியது 28ஆம் தேதி வரை. ஆணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆணி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும். 3வது பாவகத்தில் வரக்கூடியது தகிரியஸ்தானத்தில் வரக்கூடியது குரு. இப்போ பரிவர்த்தனை இருக்குது. இதில் ஆணி மாதம் 22ஆம் தேதி மீனராசிக்கு 5வது பாவகத்தில் சுக்கிரன் வரார். யாருடைய நட்சத்திரத்தில் வராருன்னா புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் வரார். ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனும், சுக்கிர பகவானுடைய வீட்டில் தானே குரு. அப்போது அசுரகுரு தேவகுரு 2 பேரும் கிரக பரிவர்த்தனை செய்ய போகிறாங்க. கிரக பரிவர்த்தனை சொல்கிறத விட சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருப்பார், குருவுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருப்பார். இதனால் குருவுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் 5வது பாவகத்துக்கு வரதுனால புத்திர பாக்கியத்தில் சங்கடங்கள் இருக்குதா, அது சரியாகும். அதுபோக உடல் உபாதைகள் சரியாகும். ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே அந்த 22 தேதிக்கு மேற்கொண்டு சுக்கிரன் பயிற்சிக்கு அப்புறம் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் மாற்று கருத்து இல்லை. 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு கூட கேளப்பா குருபதி 3இல் ஏற கெடுதி மெத்த செய்வேனடா வேந்தன் தானும் ஆளப்பா அகத்திலே களவும் போகும் அப்பனே அரிட்டமடா சிசுவுக்குத்தான், புலிப்பாணி சித்தர் சொன்ன கவி. அப்போது ஒரு சில சங்கடங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்துருக்கும். அந்த சங்கடங்கள் நீங்க போகுது. உங்கள் மேலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாக போகுது. முக்கியமாக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட பிறந்த பொறப்புகள் இடையிலேயே இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் சரியாக போகுது. அந்த கருத்து வேறுபாடு சரியாக போகுது. 4வது பாவகத்துக்கு அதிபதி 4வது பாவகத்திலேயே ஆட்சி நிலையில் இருக்கிறதுனால மீனராசியில் பிறந்த நண்பர்கள், ஒரு சில நண்பர்கள் வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்பன்னு கேட்டிங்கன்னா ஆணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆணி மாதம் 15ஆம் தேதிக்குள்ளார உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி 2 வீலர் அல்லது 4 வீலர் இந்த மாதிரி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 5வது பாவகத்துக்கு அதிபதி சந்திரன் மாத தொடக்கத்திலேயே உங்களை பார்க்குறாரு. அதனால தான் புத்திர பாக்கியம் ஏற்படும்னு சொன்னேன். 6வது பாவகத்துக்கு அதிபதி 4இல் இருக்கார் பாருங்க. ருணரோக சத்துருஸ்தானாதிபதி 4வது பாவகத்தில் இருக்கிறதுனால பகை நீங்கும். உங்கள் மேலே இருக்கிற வழக்கு சரியாகும். உங்கள் மேலே தேவையில்லாத வீண் பணி இருக்குது, வீண் பழி இருக்குது. அதை தான் சொன்னனுங்களே, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுறேன், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறேன்னா இந்த நேரத்தில் சரியாகும். உடல் உபாதைகள் சரியாகும். 7வது பாவகத்துக்கு அதிபதி 4இல் இருக்கிறார். திருமணஸ்தானாதிபதி புதனும் திருமண காரகன் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். இந்த மாதிரி எது எப்படி பார்த்தாலும் வரக்கூடிய ஆணி மாதம் இந்த மீனராசி நண்பர்களுக்கு சாதகமாகவே இருக்குது. முக்கியமாக தொழில் ஸ்தானாதிபதி எடுத்துக்கலாம். மீனராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி, மீன ராசியாதிபதி குரு யாரோ, குரு தான் தொழில் ஸ்தானாதிபதி. குரு 3வது பாவகத்திலேயே பகையாக இருந்தால் கூட குரு யாருடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கி மீன ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறார். லாபஸ்தானாதிபதி 12ல் மறைஞ்சே இருந்தாலும் தனஸ்தானத்தை பார்க்குறார். இந்த வகையில் நிச்சயமாக மீனராசி நண்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் சாதகம்தான். பாதகம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தி கிரக அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் ஏற்படும். சரியா? அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க இந்த ஆணி மாதத்தில். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பன் மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம்.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.